சுதா அடுத்து பேச இருக்கிறாங்க. வாங்கம்மா. குரு வாழ்க்கை பொருளே துணை. எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் இந்த வாய்ப்பை நல்கிய திருச்சி ஜோதிட நிர்வாகிகளுக்கும் இடையே ஆன்லைன் மூலமாக வெளிக்காட்டி கொண்டிருக்கும் இந்த கரூர் ஆன்லைன் தீப நிர்வாகிக்கும் இது வந்திருக்கும் ஜோதிட ஆசான்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுட்டு இன்னைக்கு வந்து ஜாமக்கோளை பற்றி ஜாமக்கோள் பிரசனம் அப்படின்னு வந்து அதில் வந்து சில இதெல்லாம் பேசலான்னு இருக்கேன். ஜாமக்கோள் அப்படின்னா ஜோதிடத்தில் வந்து நிறைய பிரசனங்கள் இருக்குது. அதில் வந்து ஆச்சார அனுஷ்டானங்களை கடைபிடிச்சு சொல்லக்கூடிய ஜோலி பிரசனம் இருக்குது, அஷ்டமங்கல பிரசனம் இருக்குது, தாம்பூல பிரசனம் இருக்குது. இந்த மாதிரி இதில் வந்து நேரங்கள் காலங்கள் ஆச்சார அனுஷ்டானங்களை கடைபிடிச்சு தான் நம்ம அந்த பிரசனங்களை எல்லாம் பார்க்கணும். ஆனால் இந்த ஜாமக்கோள் பிரசனத்துக்கு வந்து எந்த ஆச்சார அனுஷ்டானங்களும் கிடையாது. எந்த நேரத்தில் நம்மகிட்ட வந்து கேள்வி கேட்குறாங்களோ அந்த நேரத்தில் வந்து நம்ம கோச்சார கட்டம் அந்த பிரசன கட்டம் போது அவங்களுக்கு வந்து நம்ம சிறப்பான பதிலை வந்து நம்ம சொல்ல முடியுங்க. எந்த இரவு நேரமாக இருந்தாலும் சரி, பகல் நேரமாக இருந்தாலும் சரி, எந்த ஆச்சாரத்தையும் நம்ம கடைபிடிக்க வேண்டியதில்லை. கேள்வி எப்போ எழுதோ அந்த நேரத்தில் வந்து நம்ம அவங்களுக்கு சிறந்த ஒரு பதிலை வந்து நம்ம பிரசன கட்டம் அமைச்சு சொல்ல முடியுங்க. எந்த ஒரு கேள்வியாக இருந்தாலும் திருமணம், வேலை, படிப்பு, கடன், நோய் சம்மந்தப்பட்டது, வழக்குகள் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி அத்தனை விஷயங்களுக்கு நம்ம வந்து பிரசன்னத்தில் வந்து பதிலை தர முடியும். ஜோதிடம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஜோதிடத்தில் வந்து சில சொல்ல முடியாத பதில்களை வந்து அந்த நேரத்தில் நம்ம பிரசனத்தை போட்டு அவங்களுக்கு சிறந்த ஒரு பதிலை நம்ம சொல்லலாங்க. அந்த பிரச்சனை வந்து 6 மாத காலம் அப்படிங்கிற மாதிரி அது குறிப்பிட்ட காலகட்டங்கள் நிர்ணயம்ல இதில் இருக்குது. அதையும் நம்ம சொல்ல முடியுங்க. அப்படி வந்து நம்ம ஜாமக்கோள் பிரசனத்தை வந்து ஒரு ஜோதிடர் வந்து கையில் வச்சுட்டோம் அப்படின்னோம்னா அவங்களுக்கு சொல்ல முடியாத சில விஷயங்களுக்கு, தீர்க்க முடியாத சில கேள்விகளுக்கு வந்து நம்ம அவங்களுக்கு பதிலை வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. அதில் வந்து ஜோதிடருக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. அடுத்து வந்து இதில் வந்து பிரசனத்தை வந்து நம்ம எந்தெந்த மாதிரிலாம் அணுகுமுறை வச்சு நம்ம சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் வந்து கால நிர்ணயம், திசைகள், அடுத்து வந்து கௌரி. மெயினாக வந்து நான் இன்னைக்கு கௌரியை பற்றி தான் சொல்லலாம் இருக்கேன். கௌரியை பயன்படுத்தி ஒரு கேள்விக்கு வந்து நம்ம பதில் சொன்னோம் அப்படின்னோம்னா அவங்களுக்கு வந்து சிறந்த ஒரு பதிலை நம்ம சொல்ல முடியுங்க. ஒவ்வொரு நம்ம ஜாமத்துக்கும் ஜாம கிரகத்துக்கும் ஜாம நேரத்துக்கும் கௌரிக்கும் சிறந்த தொடர்பு இருக்குது. அது நம்ம பஞ்சாங்கத்தில் வந்து முன்னாடி கொடுத்துருப்பாங்க. 1.5 மணி நேரத்துக்கு ஒரு கௌரி, அதே மாதிரி 1.5 மணி நேரத்துக்கு ஒரு ஜாமம் வந்து நமக்கு பிரசனத்தில் இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம புத்தி கௌரியை எடுத்துக்கலாம். புத்தி கௌரிக்கு அதிபதி வந்து சூரியனாக வர்றாரு. சூரியன் அந்த நேரத்தில் சூரியன் சம்மந்தப்பட்ட கேள்விகள், சூரியனோட காரத்துவம் சம்மந்தப்பட்ட கேள்விகள், என் பையனுக்கு வேலை கிடைக்குமா, அரசியல் ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு, இந்த மாதிரி சூரியன் தலைவனுக்கு மாடி வீடு, இந்த மாதிரி சூரியன் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு வந்து நம்ம அந்த புத்தி கௌரி வந்துச்சு அப்படின்னா பிரசனத்தில் வந்து சூரியன் வந்து பலமாக இருக்கணும், ஆட்சி பெற்றிருக்கணும், உச்சம் பெற்றிருக்கணும், அடுத்து கவிப்பில் மாட்டாமல் இருக்கணும். ஏன்னா உதயம் ஆருடம் கவிப்பை வச்சு தான் நம்ம ஜாமக்கோள் பிரசனத்தை எடுக்கிறோம். அதில் வந்து கவிப்பில் வந்து சூரியன் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த பலன் நிறையா கொடுக்கும். சூரியன் நீசமாக பலம் இழக்கக்கூடாது. புத்தி கௌரி சூரியன் சம்மந்தப்பட்ட காரகத்தை கேட்கும்போது சூரியன் பலம் இல்லாமல் இருந்தால் அந்த காரகத்தோட பலன் அந்த ஜாதகர் அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. அடுத்து வந்து அமுத கௌரி. அமுத கௌரி வந்து அதுக்கு அதிபதி வந்து சந்திரன். அந்த சந்திரன் கேட்க கேள்வி வந்து உதயத்தை நோக்கி சந்திரன் வந்ததுன்னா விரைவாக நடக்கும்னு நம்ம சொல்லலாம். அப்போ விரைவாக நடக்கும் அப்படின்னா எந்த கேள்வி அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. அது கவிப்பில் வந்து கவிப்பை அனுசரித்து தான் நம்ம சொல்லலாம். அடுத்து வந்து அந்த நேரத்தில் வந்து நம்ம அமுத கௌரி ஓடுற நேரத்தில் வந்து ஒரு நோய்க்கு வந்து மருந்து எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுக்கும்போது அது சீக்கிரம் விரைவாக குணமடைகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து வந்து ரோககௌரி. ரோககௌரிக்கு வந்து அதிபதி வந்து செவ்வாயாக வர்றாரு. அந்த ரோகம் அப்படின்னாலே நமக்கு கடன், வம்பு, வழக்கு, விபத்துகள், அடிபடுதல், காயப்படுதல் இந்த மாதிரி இருக்குது. அந்த கேள்விகள் அது சம்மந்தப்பட்ட கேள்விகள் வரும்போது ரோக கௌரி வந்துச்சு அப்படின்னா அதனுடைய பலன் அதிகமாக இருக்கும். ஒருத்தருக்கு அடிபட்டு
கிரகத்தை அடிபட்டு அப்படின்னா அந்த காரக கிரகம் கவிப்பட மாட்டாமல் இருந்தால் மட்டும்தான் அவருக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதை நம்ம பார்த்து தான் நம்ம பதில் சொல்றோம். அடுத்து வந்து லாபகௌரி. லாபகௌரி அப்படின்னோம்னாலே நமக்கு புதன் தான். இதுல வந்து ஜாமக பிரசனத்துல வந்து திருமணம் சார்ந்த கேள்வி அத்தனைக்குமே புதனை தான் நம்ம எடுத்துக்கணும். புதன் தான் அங்க நாயகனா வருவாரு. அடுத்து வந்து லாபத்துக்கும் புதனை தான் நம்ம எடுத்துக்கணும். லாபம் சம்பந்தப்பட்ட கேள்வி, தொழில லாபம், நான் ஒரு வேலை செய்யற அதுல லாபம் கிடைக்குமா, அந்த மாதிரி கேட்குற கேள்விகளுக்கு வந்து புதனை எடுத்துக்கணும். புதன் சம்பந்தப்பட்ட கேள்விகள், காதல், வங்கி கணக்கு, முதலீடு, இந்த மாதிரி பத்திரம் சார்ந்தது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நம்ம புதன் எடுத்துக்கிறோம். அது நமக்கு பலன் அளிக்குமா அளிக்காதா அப்படிங்கிறது அந்த லாப கௌரி ஓடிச்சு அப்படின்னோம்னா அந்த நேரத்தில் கிடைக்கும், அது இந்த மாதிரி கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம அனுசரித்து சொல்லணும். உதயம் எத்தனையா வந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதை அனுசரித்து நம்ம சொல்லணுங்க. குரு அடுத்து வந்து தனகாரகன் குரு. குரு வந்து தனகௌரிக்கு வந்து அதிபதி குருவா வர்றாரு. அந்த குரு வர்ற காலகட்டத்தில் குழந்தை சம்பந்தமான கேள்வி, குரு சம்பந்தப்பட்ட கேள்விகள், குழந்தை சம்பந்தமான கேள்வி, பணம், பெரும்பணம், இந்த மாதிரி சம்பந்தமான கேள்விகளை வந்து கேட்குறாங்க அப்படின்னோம்னா அப்போ வந்து குரு நீசமாக இருக்காங்க. குரு நீசமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பலனை அவங்க அனுபவிக்க முடியாது. அதே மாதிரி கவிப்பில் மாற்றம் வரும். குழந்தை சம்பந்தமாக கேட்டுக்கிறாங்க, குரு நீசத்தில் இருக்கு அப்படின்னா அவங்க குழந்தையால் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டே இருப்பாங்க. நீங்கள் பிரசனத்தில் குரு நீசமாக இருக்கிறப்ப ஒரு கேள்வி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் தைரியமாக கேட்கலாம். குழந்தையாக குழந்தை பற்றின சிந்தனையிலேயே குழந்தை சார்ந்த பிரச்சனைக்காக கேட்க வந்திருக்கீங்களா அப்படின்னு நம்ம கேட்கலாம். அது நல்லா வேலை செய்யும். அடுத்து வந்து சோரகௌரி சனி பகவான். சோரத்துக்கு அதிபதி வந்து சனி பகவான். சனி பகவான் வந்து சோரகௌரி ஓடிட்டு இருக்குது. அப்போ தொழில் நஷ்டம், இந்த மாதிரி துறை சார்ந்த சிந்தனை, இப்படி சோரம் அப்படின்னா அவங்களோட ஒழுக்க குறைபாடு, இது வந்து எடுக்கிறது, இப்படி நடந்துருச்சு அதற்கு என்ன பண்றது அப்படின்னு வந்து கேட்பாங்க. சில சங்கடங்கள் இந்த மாதிரி எல்லாம் கேட்கும்போது வந்து சோரகௌரி நடந்துச்சு அப்படின்னா அந்த சோரம் போனதா இருக்காது. உதயம் ஆறுடம் சம்மந்தப்பட்டு உதயத்தை நோக்கி பாம்பு வருது, இல்லை ஆறுடத்தை நோக்கி பாம்பு வருது அப்படின்னா நாட்டில் வந்து ராகு இருந்துச்சு அப்படின்னா அவங்ககிட்ட ஒழுக்க குறைபாடு கண்டிப்பாக இருக்கும். அதை நம்ம கேட்கலாம். அந்த நேரத்தில் சோரகௌரியாக வந்தால் அதை பார்த்து தான் நம்ம சொல்லணும். அடுத்து வந்து உதயத்தை நோக்கி புதன் நீசமாக வர்றாரு அப்படிங்கும்போது அந்த நேரத்தில் ஒரு சோரகௌரி வருது அப்படின்னோம்னா அதையும் நம்ம வந்து கொஞ்சம் தவறான நடவடிக்கை செயல் இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம யூகிச்சு வச்சுக்கணும். டக்குன்னு வந்து கேட்கக்கூடாது. எப்பவுமே வந்து ஒரு நெகட்டிவ் வந்து சார் சொன்னாரு, நெகட்டிவ் வந்து வர்ற வாடிக்கையாளர்களை நம்ம ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணக்கூடாது. சுபமான விஷயங்களை சொல்லிட்டு அடுத்து வந்து இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம சொல்லலாங்க. அது வந்து கண்டிப்பாக இருக்கும். பிரசனத்தில் வந்து துல்லியமாக வந்து நம்ம பலன் எடுத்து அவங்களுக்கு பதில் சொல்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அடுத்து வந்து பாம்பு. பாம்பு வந்து எதுக்கு அதிபதியாக வர்றாருன்னா விஷப் கௌரிக்கு அதிபதியாக வர்றாரு. விஷப் கௌரி அப்படின்னோம்னா அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் விஷகௌரி ஒருத்தருக்கு வந்து பாம்பு கடிச்சிருச்சு, இல்லை தற்கொலைக்காக விசாரிட்டாரு, அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துக்குவோம், அவங்க நல்லா இருப்பாங்களா அப்படின்னு கேட்குறப்ப அந்த நேரத்தில் விஷகௌரி ஓடணும். விஷகௌரி ஓடிச்சு அப்படின்னா அதனுடைய பாதிப்பு தீவிரம் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த நேரத்தில் சரராசி உதயமாக வந்துருச்சு அப்படின்னா அப்போ எச்சா பிரச்சனை வந்து வேகமாக பரவிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதனால அந்த மாதிரி விஷயம், பேய் பிசாசு, பில்லி சூரிய இருக்கா, எனக்கு செய்யுடை வச்சிருக்காங்களா, இந்த மாதிரி வரும்போது அந்த விஷகௌரி ஓடிச்சு அப்படின்னா அதிகமாக அதனுடைய தீவிரம் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். இது உதயத்தை நோக்கி பாம்பு வர்றப்ப இன்னொரு விஷயம் எடுத்துக்கலாம். அவங்க வீட்டில் யாராவது பெண்கள் வந்து கர்ப்பமாக இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் எடுத்துக்கணும். ஆனால் அந்த நேரத்தில் விஷகௌரி ஓடிச்சுன்னா அதுக்கு ஒரு பாதிப்பு இருக்கு, அதில் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையுமே நம்ம வந்து எடுத்து பதில் சொல்லணும். அதில் வந்து ஒரு மெயினாக வந்து கவிப்பையும் பார்த்து அனுசரித்து பதில் சொன்னீங்க அப்படின்னா இதில் வந்து சிறப்பாக நாம் பதில் தரலாம். ஒரு கேள்வி பிரசனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்விக்கு ஒரு பதில், சும்மா சும்மா மாட்டியெல்லாம் கேட்கக்கூடாது. ஒரு கேள்வி இப்போ தொழில் செய்யலாமான்னு செய்யலாமா அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட கேள்வி. அப்போ அது சம்மந்தப்பட்ட கேள்வி என்ன, அதுக்கு கடன் வாங்கி செய்யலாமா, இல்லை பார்ட்னர்ஷிப் போட்டு செய்யலாமா, இல்லை இடம் இந்த இடத்த விட்டு வேற இடம் மாற்றி செய்யலாமா அப்படின்னா அந்த
அது உடனே எல்லாம் போட முடியாது. ஒரு 10 நிமிஷம் டைம் அந்த மாதிரி கேட்டுக்கணும். உண்மையான கேள்விகளுக்கு வந்து நம்ம ஜாமக்கோள் பிரசனத்தில் வந்து பதிலளிக்க முடியும். சும்மா அது விளையாட்டுக்காக எனக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு கேட்குற கேள்விகளுக்கு வந்து சரியான பதில் வந்து பிரசனம் தராது. ஆத்மார்த்தமாக அதனுடைய பிரச்சனை சார்ந்ததோடு வந்து அவங்க கேள்வி கேட்டாங்க அப்படின்னா நம்ம அதுக்கு வந்து சிறப்பான ஒரு பதிலை சொல்லி அவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக நம்ம இருக்கலாம். இந்த ஜாமக்கோள் பிரசனத்தை வந்து கையில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஜோதிடத்தில் ரொம்ப பேர் காப்பாற்றிட்டு இருக்கோம். அதில் வந்து சிறந்த ஒரு பதிலை கொடுத்து அவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக அமைச்சிக்கலாம். செய்யலாம் செய்ய வேண்டாம். ஏன்னா அவங்க வந்து நிறைய குழப்பங்கள் இருக்காங்க. தசா புத்திகள் அப்படிங்கும்போது அது வருஷ கணக்கு மாச கணக்காக ஓடிட்டு இருக்கும். அதில் வந்து நாம் இத்தனை மாதத்துக்கு செய்யாதீங்க இத்தனை வருஷத்துக்கு செய்யாதீங்கன்னு சொன்னால் அவங்க ரொம்ப மனசு விடுவாங்க. அப்போ இது வந்து செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு வந்து துல்லியமான ஒரு பலனை கிடைக்கும் போது நம்ம வந்து அதை செய்யலாம் வேண்டாம்னு சொல்லி வாடிக்கையாளரை வழிநடத்தி கொண்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை செஞ்சாங்க அப்படின்னா சிறந்த முறையில் பயன்படுத்தலாம். இந்த ஜாமக்கோள் பிரசனை வந்து ஒவ்வொரு ஜோதிடரும் கையில் வச்சுக்கணும். அவங்க எப்படி எடுக்கணும் அப்படின்னா நான் வந்து இப்போ என்னோட வாடிக்கையாளர்கள் ஆஃபீஸ்க்கு வர்றப்ப அப்போவே உள்ளே வரும்போதே நான் பிரசனத்தை போட்டுருவேன். இவங்க எதுக்காக வந்திருக்காங்க என்ன கேள்விக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து அப்போவே சார்ட் போட்டு பார்க்கும்போது அவங்களுக்கு நான் ஒரு கடிச்சு வச்சுக்குவேன். அடுத்து வந்து கேள்வி பதில் வந்து அவங்க அந்த சார்ந்த கேள்வியில தான் நம்ம கேட்பாங்க. இதை செய்யலாமான்னு இருக்கேன் இதை பண்ணலாமான்னு இருக்கேன் அப்படிங்கிற கேள்வியை தான் வந்து அவங்க கேட்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி வந்து பிரசன்னத்தை அணுகி ஒவ்வொருத்தரும் பலன் எடுத்து சொல்லும்போது வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வாய்ப்பை நல்கிய திரிசக்தி ஜோதிட ஐயா அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் இதில் நிறையா விஷயங்கள் இருக்குது. அதை வந்து பயன்படுத்தி ஒவ்வொரு செயலையும் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இதில் வந்து அனைத்து விதமான கேள்விகளுக்கும் எடுக்கலாம். குழந்தை பிரசன்னம், திருமண பிரசன்னம், படிப்பு சம்பந்தமான பிரசன்னம், வெளிநாடு போகலாமா, விவசாயம் சார்ந்த பிரசன்னம். என்கிட்ட வந்து நான் கிராமத்து ஏரியாவில் இருக்கிறதுனால நான் வந்து தக்காளியை போடலாமா வெங்காயம் போடலாமா, அடுத்து இப்போ விலை இல்லை வெங்காயத்தை வந்து நான் வச்சு அடுத்த டைம் விற்கலாமா, போர் போடலாமா, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் வருது. அதுக்கு வந்து நம்ம பிரசனத்தை மூலியமா அணுகி அதுக்கு ஒரு நல்ல தீர்வையும் பதிலையும் நம்ம கொடுத்து நிறைய பேர்த்த காப்பாற்றிட்டு இருக்கோம். சிலருக்கு வேண்டான்னு சொல்லியும் கேட்காம வந்து இப்போ உதயத்தை நோக்கி போர் பிரசனை கேட்குறாங்க. அதில் வந்து நீர்கான காலகிரகம் வந்து சந்திரன் சுக்கரன் உதயம் 6 வராமல் இருந்து சந்திரனும் சுக்கரனும் கவிப்பில் மாட்டாமல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அவங்க தைரியமாக போர் போடுங்கன்னு சொல்லலாம். அதுலேயே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. செவ்வாய் வந்ததுன்னா பாறை வரும் உதயத்தை நோக்கி சனி வந்ததுன்னா உப்பு தண்ணி வரும், உதயத்தை நோக்கி பாம்பு வந்ததுன்னா ஆழமாக போய் தான் தண்ணி கிடைக்கும், உதயத்தை நோக்கி சந்திரன் வந்ததுன்னா சீக்கிரமாக அவங்களுக்கு தண்ணி கிடைச்சிரும், சுக்கரன் வந்தால் சீக்கிரம் தண்ணி கிடைச்சிரும். இந்த மாதிரி நம்ம வந்து சொல்லலாம். அடுத்தது வந்து கவிப்பில் வந்து இந்த சந்திரனும் சுக்கரனும் மாட்டிடுச்சுன்னா உதயம் 6 வந்துருச்சு அப்படின்னா அவங்க வந்து நம்ம போர் போட வேண்டாம்னு தைரியமாக சொல்லலாம். அதை மீறி அவங்க செஞ்சாங்க அப்படின்னு ஒரு நபர் அப்படிதான் செஞ்சுட்டாங்க. செஞ்சு 2 லட்சம் செலவானதுக்கப்புறம் வந்து சொல்கிறாங்க நீங்கள் போட வேண்டாம்னு சொன்னீங்க நாங்கள் வந்து போட்டு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. அப்போது அந்த கவிப்பில் சந்திரன் மாட்டுச்சு. அது வந்து நான் வேண்டான்னு சொன்னேன். அந்த மாதிரி ஒரு நபர் வந்து பிரச்சனையை சந்திக்க போகிறாங்க அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கலாம். சொல்லி அவங்களுக்கு இது பண்ணலாம். அதுக்கு மேலே அவங்க எடுத்துக்காதும் அவங்க கையில் தான் இருக்குது. அந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கு வந்து நம்ம பதில் சொல்லி அவங்கள வழி நடத்திட்டு வரோம். அது நல்லபடியாக நடத்தணும்னு வேண்டிக்கிறேங்க. அடுத்தது இந்த பிரசனத்தை வந்து நான் கையிலே தான் வச்சுருக்கேன். எப்போ ஒரு நபர் உள்ளே வர்றாங்களோ அப்போவே நான் பிரசனத்தை போட்டுருவேன். அதை பார்த்து வச்சுக்குவேன். அப்புறம் அதனுடைய கேள்வி தான் அவங்க வந்து என்கிட்ட கேட்பாங்க. அந்த மாதிரி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். பிரசன்னம் வந்து நிறைய யூஸ் ஆகுது. நீங்களும் எல்லோரும் படித்து அதை பயன்படுத்துமாறு அன்போடு கேட்கிறேன். இந்த வாய்ப்பை நல்கிய திரிசக்தி ஜோதிட ஐயா அவர்களுக்கும் இங்கே வந்து இருக்கிற ஆசான் அவர்களுக்கும் நன்றியையும், எனக்கு ஜாமக்கோள் பிரசனம் கற்றுக் கொடுத்த சுந்தரராஜ பெருமாள் ஐயா அவர்களுக்கும் பாதம் படித்து நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அம்மா அவர்களுக்கு பார்த்தசாரதி ஐயா இப்பொழுது சிறப்பு செய்வார்.
சரிங்க.